வெல்கம் டு TechApps Tamil. இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Oneplus Nord CE2 Lite அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் என்னோட கையில் இருக்குது. ரொம்ப பெரிய பேர், அவ்வளோ பெரிய பேர் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் அப்படி என்ன பெருசாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ Oneplus Nord CE2 உடைய ஃபுல் ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டைமென்ஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 16.43 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய ஃபோன் தான் ஓவரால் அந்த சைஸை வச்சு பார்க்கும்போது. உங்களுக்கு திக்னஸுமே பார்த்தீங்கன்னா 0.85 சென்டிமீட்டர் இருக்குது. இது கொஞ்சம் கம்மியான திக்னஸ் தான், கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 195 கிராம்ஸ். 20,000 பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எல்லாமே பார்க்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஃபோன் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் டிசைன் அப்படின்னு ஒன்றோம்னா அங்கே ஏதாச்சும் புதுசாக OnePlus பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப சிம்பிளான டிசைன், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஓரளவுக்கு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு கண்டிப்பாக இந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும். கீழே ஃபுல்லாக மேட்டிக் கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு சின்ன இடத்துல கிளாஸி இருக்கு. அந்த கேமரா பம்ப் எல்லாமே கிளாஸில் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கலர் ஆப்ஷனில் வருது, பிளாக் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு 2 கலர் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் பில்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி பிளாஸ்டிக், இதில் மெட்டல் எதுவுமே யூஸ் பண்ணல, ஃபுல்லி பிளாஸ்டிக் தான். ஸோ பொதுவாக இந்த பட்ஜெட்டுக்கு கொண்டோம்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் பில்ட் குவாலிட்டி தான் எல்லா ஃபோன்ஸ்லையுமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த OnePlusலயும் இருக்கும். ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஸ்பெஷலாக இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்துட்டோம்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.59 இன்ச்சுக்கான ஒரு IPS LCD டிஸ்பிளே தான் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. AMOLED கொடுக்கல. இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக அவங்க AMOLED கொடுத்துருக்கணும். AMOLED இல்லாதது இந்த ஃபோனுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் LCD இருந்தாலும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு 409 PPI கொடுத்துருக்காங்க. DCI P3 கலர் கேமிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 1080p தான் சப்போர்ட் பண்ணும். அண்ட் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்குமே இண்டோர்ல அவுட்டோர்ல யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு, ரொம்ப எதிர்பார்த்துறாதீங்க. பட் AMOLED டிஸ்பிளே அளவுக்கு கண்டிப்பாக இந்த LCD டிஸ்பிளே இல்லை. பட் LCD டிஸ்பிளேல ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. பட் இந்த பட்ஜெட்டுக்கு நீங்க போறீங்கன்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது கண்டிப்பா AMOLEDக்கு போங்க. ஏன்னா நீங்க 20,000 ரூபாய் கொடுக்குறீங்க, 20,000 ரூபாய்க்கு LCD டிஸ்பிளே அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு ஒர்த்தா தெரியல. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் இருக்கு. அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பேட்டரி லைஃப். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் நம்மளுக்கு பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. இதுலேயே நம்ம சொல்லிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த பட்ஜெட்டில் வர எல்லா ஃபோன்ஸுமே 4500 5000 mAh அந்த ரேஞ்சில் உங்களுக்கு பேட்டரி வந்துடும். இதோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கு. ஒரு நாள் தாராளமாக உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால நீங்கள் பேட்டரி பற்றி கவலைப்பட தேவையில்ல, பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கேமராஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நமக்கு ரியரில் 64 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமராலேருந்து கிடைக்கக்கூடிய இமேஜ் குவாலிட்டி டீசெண்டாக இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு சில குறைகள் நிறைகள் எல்லாமே இருக்கு. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவர் சேச்சுரேட் ஆகிற மாதிரி இருக்கு. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இமேஜ் ஓவரா எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. பட் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அந்த ஆட்டோ ஃபோக்கஸோட ஹிட் ரேட் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் கேமரா டீசெண்டாக இருக்கு, நல்லா இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேன்னு சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு டெப்த் சென்சிங்க்கு 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இது வந்து டெப்த்தை சென்ஸ் பண்ணுறதுக்காக வச்சிருக்காங்க. இதனால யூஸ் கேஸ் ரொம்ப கம்மி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேமரா, அதுவும் பெருசாக யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்காது. மேக்ரோ லென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸ் இருக்கு. அண்ட் மேக்ரோ ஷாட்ஸ் எல்லாமே நான் எதிர்பார்த்தத விட நல்லா தான் இருக்கு. இதை விட மோசமாக வரும்னு எதிர்பார்த்தேன். பட் இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு மேக்ரோ லென்ஸோடது. இந்த ஃபோனில் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கிடையாது, அதோட பெரிய மைனஸை நான் பார்க்குறேன். அண்ட் இது இல்லாமல் நீங்கள் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080p 30 fps நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் பேக் சைடில். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக தான் இருக்கு. 20,000 ரூபாய் கொடுக்குறீங்க, பட் ரொம்ப என்ட்ரி லெவல் ஃபோனில் என்ன கிடைக்குமோ அதை தான் உங்களுக்கு இதில் கொடுக்குறாங்க. அண்ட் வீடியோ லெவலில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாஃப்ட்வேர் லெவலில் நீங்கள் எடுக்கக்கூடிய வீடியோ கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ குவாலிட்டி பாதிக்கப்படும். ஸோ அந்த வீடியோ குவாலிட்டி கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ அதனால மோஸ்ட்லி EIS எல்லாம் கொடுத்து வேஸ்ட் தான். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இதுலேருந்து எடுக்கக்கூடிய வீடியோ அவ்வளோ சூப்பராலாம் இருக்காது. அதுலேயும் நீங்கள் இந்த ஸ்டெபிலிட்டி ஆன் பண்ணுறீங்கன்னா குவாலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோக்கு அந்த அளவுக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. கேமராலையும் ஒன்றும் பெருசாக கொடுக்கல. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து வரக்கூடிய இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இல்லை, எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கு. கருப்பாக இருக்கிறவங்க ஃபோட்டோ எடுத்தால் வெள்ளையாக காமிக்கும் இந்த ஃபோனில். நிறைய பேர் அது விரும்புகிறாங்க, அதனால நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு அது பிடிக்குது. நிறைய பேர் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வாங்குறாங்க. அவங்களுக்கு இந்த ஃபோன் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பட் நேச்சுரல் கலர்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இது செட் ஆகாது. அண்ட் ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080p 30 fps தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்குது ஸ்னாப்டிராகனுடைய 695 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 5G ப்ராசஸர், 6 நானோமீட்டருக்கான 8 கோர் ப்ராசஸர். அண்ட் நம்ம பெஞ்ச் மார்க்கை வச்சு இந்த ஒரு ப்ராசஸரை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek G95 விட ஒரு பெட்டரான ப்ராசஸர் தான். G95 ஒரு சில ஃபோன்ஸ் உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் கிடைக்குது, 20,000 ரூபாய்க்குள்ள கிடைக்குது. அந்த ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணால் இதோட பெர்ஃபார்மன்ஸ் லிட்டில் பிட் அதிகமாக இருக்கு. பட் ஸ்டில் நீங்கள் இந்த ஃபோனை MediaTek
டைமென்சிட்டி 900 920 அந்த மாதிரி ப்ராசஸர் கூட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் அந்த அளவுக்குலாம் இருக்காது. அந்த ப்ராசஸர் வே பெட்டர், இதை விட ரொம்பவே நல்லா இருக்கும். ஓவரால் சொல்லணும்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு 20,000 ரேஞ்சில் இந்த ஸ்னாப்டிராகன் 695 அப்படிங்கிறது எக்கச்சக்க ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, டே டு டே யூசேஜுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. கேமிங் கூட நீங்க அப்பப்போ பண்ணலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு Wi-Fi 6 அண்ட் Bluetooth 5.2க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி எல்லாமே லேட்டஸ்டா இருக்கு, அது ஒரு மிகப்பெரிய பிளஸ் இந்த ஒரு ப்ராசஸருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இதில் நம்மளுக்கு ஆக்சிஜன் OS 12.1 கொடுத்துருக்காங்க. Android 12 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்சிஜன் OS எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கு, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அந்த 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டை இதை நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. ஸோ அதனால யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கு. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் கொஞ்சம் அந்த லேக் தெரியுது. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கு அந்த 120 Hz புஷ் பண்ணுறதுக்கு. இது சாஃப்ட்வேர் இஷ்யூ தான். கண்டிப்பாக இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக 120 Hz புஷ் பண்ணிடும். பட் சாஃப்ட்வேர் பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் இருக்கு, ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஸ்லோ ஆகிற மாதிரி இருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஒரு சில பக்ஸ் கண்டிப்பாக இருக்கு. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள போயிட்டு கிளிக் பண்ணும்போது வெளியே வந்துடுது, ஒரு சில ஆப்பை நம்ம கிளிக் பண்ணால் ரெஸ்பான்ஸ் இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சில இடங்களில் இருக்கு. ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்ல முடியாது, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு. அண்ட் ஓகே கைஸ், இப்போ ஃபைனலி இந்த ஃபோனோட பிரைசிங். ஸோ பிரைசிங்கை பற்றி பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிறது பேஸ் மாடல் 6GB RAM 128GB ஸ்டோரேஜோட வருது. அண்ட் இந்த மாடலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20,000 வருது, 20,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல இன்னொரு மாடல் இருக்கு 8GB RAM 128GB மாடல் இருக்கு, அது பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஓவரால் 20,000 ரூபாய்க்கு Oneplus Nord CE2 லைட், சாரி அந்த பேரை மறந்துட்டேன், Oneplus Nord CE2 லைட் 20,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் செக்மெண்ட்டில் நீங்கள் வேறு எந்த ஃபோன் எடுத்தாலும் AMOLED டிஸ்பிளே கிடச்சிது. AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறது இப்போ 15,000 ரூபாய் ஃபோனு 13,000 ரூபாய் ஃபோன்லாம் கிடைக்கும் போது 20,000 ரூபாய்க்கு இங்கே ஃபோனை சேல் பண்ணுறாங்க. பட் அந்த ஃபோனில் நம்மளுக்கு AMOLED இல்லை, IPS LCD இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மைனஸ். அண்ட் ஸ்பெக் வைஸுமே பார்த்தீங்கன்னா OnePlus இங்கே ஒன்றுமே பெருசாக பண்ணல. மற்ற எல்லா ஃபோனும் என்ன கொடுக்குறாங்களோ அதே ஸ்பெசிஃபிகேஷனாக உங்களுக்கு இந்த ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. ஏதாச்சும் ஒன்று விட்டு கொடுத்தா இன்னொன்று கிடைக்குதுன்னா பரவாயில்ல, பட் இங்கே நீங்கள் எதையும் விட்டு கொடுக்கல, உங்களுக்கு கிடைக்கிறதே கம்மியாக தான் கிடைக்குது. அந்த ஒரு விஷயம் தான் இந்த ஃபோனில் இருக்குது. அண்ட் மற்றபடி இந்த பட்ஜெட்டில் வேறு ஏதாச்சும் ஃபோன் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் போக்கோவில் X4 Pro 5G அந்த மாடலில் எடுக்கலாம். ஏன்னா அந்த ஃபோனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான், இதே ப்ராசஸர் தான், இதே கேமரா செட்டப் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் உங்களுக்கு அதில் AMOLED டிஸ்பிளே வருது. அண்ட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் கம்மி. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய். பட் உங்களுக்கு Poco X4ல நீங்கள் 120GB மாடல் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் உங்களுக்கு 18,000 ரூபாய் தான் வரும். கண்டிப்பாக அந்த போக்கோவை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த போக்கோ ஃபோனுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனுக்கான லிங்க் கொடுக்குறேன். இன்கேஸில் OnePlus ஃபேன்ஸ் யாராச்சும் இருக்கீங்க 20,000 ரூபாய் பட்ஜெட்டில் நான் OnePlus தான் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மேபி சூட் ஆகும். அண்ட் ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இந்த ஃபோனை பற்றி பேசுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த ஃபோனை நான் பெருசாக டெஸ்ட் பண்ணி பார்க்கல. எனக்கு கிடைச்ச டைமில் எவ்வளோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எவ்வளோ டெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.